கொட்டுக்கலை ட்ரெய்லர் வெளியீட்டு விழால பேசியிருக்காரு. இது என்னன்னா, நான் யாரையும் கண்டுபிடித்து இவங்களுக்கு நான் தான் வாழ்க்கை கொடுத்தென்று சொல்ல மாட்டேன். ஏனென்றால் என்னை அப்படி சொல்லியே பழக்கி விட்டார்கள். அந்த மாதிரி ஆள் நான் இல்லைன்னு. அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படம் எடுந்து நான் முதலீடு சேர்ந்து போக எனக்கு லாபம் வந்தா அதை முதலில் எடுத்து இயக்குனர் வினோத்தின் அடுத்த படத்திற்கு முன்பணமாக கொடுத்துடுவேன். இன்னும் கொஞ்சம் லாபம் கிடைத்தால் வினோத் போன்ற 2 இயக்குனர்களுக்கு முன்பணமாக கொடுப்பேன். எனக்கு வாழ்க்கை கொடுத்த இந்த சினிமாவிற்கு என்னால் முடிந்த ஒரு சிறிய உதவியாக நான் பார்க்குறேன்னு நம்ம எஸ்கே கொட்டுக்கலை ட்ரெய்லர் வெளியீட்டு விழால பேசியிருக்காரு. அடுத்து நம்ம மிஸ்கின் பேசியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மாரி செல்வராஜின் வாழை படம் பார்த்து விட்டு பைத்தியம் பிடித்து போல் இருந்தேன். தற்சமயம் வினோத் ராஜின் கொட்டுக்கலை படம் பார்த்துட்டு எனக்கு பேயே பிடித்து விட்டது அப்படின்னு பேசியிருக்காரு. இன்னொன்று வினோத் ராஜை பற்றி பேசியிருக்காரு. அது